இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் நற்செய்தியில் அதிகாரம் 6 இறைவார்த்தை 45 பார்க்கிறோம். இயேசு கூட்டத்தினர் அனைவரையும் தன் சீடர்களையும் அக்கறைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் கட்டாயப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்த பிறகு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் என்றும் கூட விவிலியம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களையும் மக்களையும் கட்டாயப்படுத்தி அக்கறைக்கு செல்ல அனுப்பியது நானும் இறை தந்தையோடு ஒன்றித்திருப்பதற்காக என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் செல்கிறார். ஜெபிப்பதற்காக செல்கிறார். தனிமையாக ஜெபிப்பது, இறை தந்தையோடு ஒன்றித்திருப்பது என்பது அவருக்கு மிகப்பெரிய வாஞ்சையாக ஆசையாக இருப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரத்தில் நம் வாழ்க்கையிலும் தந்தையோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால் தனிமையான ஒரு இடத்தை தேட வேண்டும். தனிமையாக ஜெபிப்பது என்பது அது மிகவும் ஆசீர்வாதம். ஒரு குடும்பமாக கூட்டாக ஜெபிப்பது என்பது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் ஆர்வமும் வாஞ்சையும் உள்ளவர்கள் தனிமையாக இருந்து ஜெபிக்க ஆசைப்படுவார்கள், ஆர்வப்படுவார்கள். தனிமையாக இருந்து ஜெபிப்பது என்பது கடவுளோடு எனக்குள்ள உறவை நான் இன்னும் அதிகப்படுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக, அந்த உறவில் நான் நிலைத்திருக்கிற போது சகோதர உறவிலும் நான் நிலைத்திருக்க முடியும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு தனிமையாக ஒரு மலைக்கு ஜெபிக்க செல்கிறார். அவர் ஜெபிப்பது என்பது இந்த மக்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி எங்கிட்டாவது போய் தொலையட்டும் அப்படின்னு இல்லை. அவர் ஜெபித்து முடித்த பிறகு தன் பிள்ளைகள் போக சொன்னமே, அனுப்பிச்சி விட்டமே, எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அக்கறையோடு பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு பார்க்கிற போது அந்த படகு நடுக்கடலிலே நிற்கிறது. மிகுந்த காற்றடிக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அவருக்கு உள்ளத்தில் நம்ம அனுப்பிச்சி விட்டமே, அந்த பிள்ளைங்க போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையா என்று அக்கறையோடு பார்க்கிறார். இந்த ஜெபம் என்பது அவருக்கு ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த ஜெபம் என்பது பிறர் மீது அக்கறை கொள்ள செய்கிறது. அந்த சீடர்கள் போயிட்டாங்களா, நாம் அனுப்பிச்சி வச்ச மக்கள் போய் சேர்ந்துட்டாங்களா, அவங்க சேர வேண்டிய இடத்தை நோக்கி அடைந்து விட்டார்கள் என்ற அக்கறையோடு அவர் பார்க்கிறார். அவங்க இன்னும் போகாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், நடுக்கடலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது 4ஆம் காவல் வேளையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி பயணப்படுகிறார். ஐயோ, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே, துன்பத்தில் இருக்கிறாங்களே, இந்த அலைகள் அவர்களை தாக்குகிறதே, அவர்கள் துன்பத்தில் வருந்தி கொண்டிருக்கிறார்களே, பயந்து கொண்டிருக்கிறார்களே என்ற ஆண்டவர் இயேசு அவர்களை நெருங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அப்போ அவங்க பயப்படுறாங்க, சீடர்களை பயப்படுறாங்க, ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, 6வது அதிகாரம் 50வது வசனத்தில் மார்க் நற்செய்தியில், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படின்றாரு. அதுக்கு முன்னால் பேய் என்று அலறியவர்கள் நான் தான் என்று ஆண்டவர் சொன்னபோது அமைதியாகிவிட்டேன். நான் தான்னா யார், நீங்கள் கேட்கல, யாரும் துணியவில்லை. அது ஆண்டவர் இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டார்கள். நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசுடைய ஜெபம் என்பது பிறர் மீது அக்கறை கொள்வதற்கும் அவர்கள் துன்பத்தில் உடனிருப்பதற்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. நாம் ஜெபிக்கிறோம் என்றால் ஜபத்தில் மட்டும் நிலைத்திருப்பதல்ல, பிறர் மீது அக்கறை காட்டாத மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் நாம் செய்கின்ற ஜபம் வீணாய் போய் விடுகிறது. நாம் செய்கின்ற ஜபம் என்பது பிறர் துன்பத்தில் இருக்கின்ற போது அவர்களை கவனிக்காது, அவர்களோடு உடனிருக்காது இருக்கிறோம் என்றால் நாம் செய்கின்ற ஜபம் என்பது பலனளிக்காது என்பது தான் உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அக்கறை கொண்டார், அவர்களுடைய துன்பத்தில் அவர்களோடு உடன் இருந்தார். அத்தகைய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று நினைத்து பார்ப்போமே. நான் இருக்கிறேன், நான் தான் என்று அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 11 சொல்கிறது, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இறை வார்த்தை சொல்கிறது. இறைவன் மீது அன்பு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனிதர் மீதும் அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், அதை மறுத்து விடாதீர்கள். அது துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நாம் உடனிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படி உறுதிப்படுத்துகிறோம் என்றால் நாமும் ஆண்டவர் இயேசுவை போல ஜெபிப்பவர்களாக அல்ல, பிறர் சிநேகம் கொண்டவர்களாக, அவர்கள் துன்பத்தில் உடனிருக்கிற பிள்ளைகளாக நாமும் பயணிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டவர் பாதத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்களும் ஜெபிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் பிறர் துன்பத்தில் உடனிருக்கிற பிள்ளைகளாக நாங்களும் பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். ஆமேன்.
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.